பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும்படியாக நிற்கிற செய்தியில் உமக்கு நன்றி. இந்த விசேஷத்த நாளில் கர்த்தாவே, உமது வார்த்தையோடு கூட ஆண்டவரே எங்கள் விசுவாச குடும்பங்களையும் மற்றும் எங்களை கேட்கிறவரை சந்திக்கக்கூடியதாக இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்களுமே துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிற சுதந்திரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஜனங்கள் ஓரளவுக்கு விடுதலையோடு கூட தங்களுடைய காரியங்களை செய்யக்கூடியதான அனுமதி வழங்கி கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து தேசத்திலே காணப்படுகிறதான இந்த மகாமாரியை நீர் அப்புறப்படுத்தி ஜனங்கள் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களை ஒன்று சேர்க்கணும் என்று ஜெபிக்கின்றோம். தாவே, உமது காரியங்களில் தருகின்றோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். கண்மலையின் மறைவில்
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் இல்லங்களுக்கு கடந்து வரவும், உங்களோடு கூட சம்பாஷிக்கவும், உங்களுக்காக ஜெபிக்கவும் ஊழியர்களாகி எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு அறிவித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக நாம் இருக்கிறதான இடங்களிலே தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் கிளமெண்ட் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நிறைவான ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வாரும். நீர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதுமானவரும் கர்த்தாவே, எங்களுக்கு நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த லாக்டவுன் பீரியடில் கர்த்தாவே, தனியாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கர்த்தாவே, பவுலும் சிலாவும் தனியாக இருந்தபோது உம்மை துதித்தார்கள் கர்த்தாவே. யோசேப்பு தனியாக இருக்கும்போது நீர் அவனோடு கூட இருந்தீர் கர்த்தாவே. மோசே 40 நாட்கள் கர்த்தாவே மலையின் மேலே தனியாக இருக்கும்போது உம்முடைய பிரகாசத்தை உம்மை தரிசித்தான் கர்த்தாவே. அதே போல இந்த நாட்களையும் நாங்கள் உம்மை துதிக்கிற நாட்களாகவும் உம்மை தரிசிக்கிற நாட்களாகவும் கர்த்தாவே, நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் இணைந்திருக்கிற நாட்களாய் நீர் இதை எங்களுக்கு மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசே மலையை விட்டு இறங்கி வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்தது போல இந்த கர்த்தாவே, இந்த லாக்டவுன் நாட்கள் முடிந்து நாங்கள் வெளியே வரும்போது உம்முடைய ஆவியினால் நிறைய பெற்றவர்களாய் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே, நாங்கள் முக பிரகாசத்தோடு உம்முடைய பிரகாசத்தோடு நாங்கள் வெளியே வரும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் தேவனே. விசேஷமாக இந்த நாட்களிலும் கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களை கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும்படியாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த வேளையிலும் உம்முடைய தாசனை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச போகிறதற்காய் நன்றி தேவனே. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு ஸ்தலம் உண்டு கர்த்தாவே. நீர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நிலையான வீடு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த வீடு கர்த்தாவே, நான் வாழ்கிற இந்த பூமியானது எங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இது ஒரு கூடாரம் என்று சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த கூடாரத்தை விட்டு நாங்கள் பிரிந்து நாங்கள் உம்மோடு இருக்கிற நித்தியமாக இருக்கிற ஒரு வீடு உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, இந்த நிலையற்ற வாழ்விலே நாங்கள் நிலையான உம்மை தேடியும் நித்திய வீட்டுக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியான நல்ல ஒரு மனநிலையும் இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே. நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக எப்பொழுதும் கர்த்தாவே, எந்நேரமும் கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாக எங்களை மாற்றும் தேவனே. உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும் கர்த்தாவே. எங்களிலே விசுவாசத்தை கர்த்தாவே பெருக்கட்டும் தேவனே. நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர்ந்து கர்த்தாவே விசுவாசத்திலே வளரவும், அநேகருக்கு நாங்களும் சாட்சிகளாய் கர்த்தாவே விளங்கவும் கர்த்தாவே. ஒரு நாளில் உம்மை சந்திக்கின்ற ஒரு ஆனந்த நாளை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் தேவனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை கர்த்தாவே ஆறுதல் படுத்தட்டும். இந்த நாள் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த ஒரு வெற்றியின் நாள் கர்த்தாவே. இதை நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே ஒரு மகிழ்ச்சியின் வார்த்தைகளாய், எங்களை ஒரு விழிப்பு உணர்வை கொண்டு வருகிற வார்த்தைகளாய் அமையும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் என் மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் விசேஷமாக பார்க்கும்போது நம்முடைய தேசத்திலே ஊர்களிலே கடைகள் எல்லாம் கொஞ்சம் திறந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இவ்வளோ அல்ல,
முழுமையாக இந்த வியாதி தேசத்திலிருந்து முற்றுமாக அகன்று குணமடையும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கடந்த வாரத்திலே உங்களோடு கூட பரலோகம் என்கிறதான தலைப்பிலே அல்லது என் பிதாவின் வீடு என்கிறதான தலைப்பிலே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீங்க. அதை தொடர்ந்து இந்த நாளிலும் அந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். பிதாவின் வீடு எப்போதுமே ஒரு சந்தோஷமான இடம். பிதாவின் வீட்டிலே குறைவில்லை. பிதாவின் வீட்டிலே மகிழ்ச்சி உண்டு. பிதாவின் வீடை விட்டு போகிறவர்களுக்கு தான் துக்கமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் அதிகமாகும். ஆகவே பிதாவின் வீடு என்று சொல்லப்பட்டது பரலோகத்தை குறிக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் 3 ஹெவன்ஸை பற்றி வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெவன் என்று சொல்லும்போது அது ஒரு சிருஷ்டிக்கப்பட்டதான ஒரு கோலம். அது எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இட் இஸ் the biggest planet that is created. ஏனென்றால் அதனுடைய ஈர்ப்பு சக்தியில் தான் மற்ற எல்லா கோளங்களும் நாம் வசிக்கிறதான இந்த பூமியும் அந்தந்த இடங்களிலே நிலநிற்கிறது. நாம் அன்றைக்கு பார்த்தோம். இது எவ்வளோ பெரியதுன்னு கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தால் ஓரளவுக்கு நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கான அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் குடிக்க கற்பேன். அங்கே யோவான் சொல்கிறார். யோவான் ஒரு உயரமான மலைக்கு கொண்டு போகப்பட்டு அவனை காண்பித்தார். இதோ பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதான ஒரு பட்டணத்தை காட்டினார். அந்த பட்டணத்துக்கு புதிய எருசலேம் என்று பெயர். ஏன் அதுக்கு புதிய எருசலேம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது மனுகுலத்துக்கே புதியது, இந்த உலகத்துக்கே புதியது. இதுவரைக்கும் அந்த ஒரு பட்டணம் யாருமே பார்த்ததில்லை. ஆகவே அதுக்கு புதிய எருசலேம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதுக்கு ஹோலி சிட்டி, பரிசுத்த பட்டணம், பரிசுத்த நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் புதிய எருசலேம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் டேபர்னாக்கிள் ஆஃப் காட், தேவனுடைய கூடாரம்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்தில் அதுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21:10 மறுபடியும் ஹோலி ஜெருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:22 ஹெவன்லி ஜெருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:2 என் தகப்பனின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல பெயர்கள் கொண்டதான இந்த பட்டணம் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிறதே யோவானுக்கு காண்பித்தார். இந்த பட்டணம் பார்க்கும்போது நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் கொண்டதான இந்த பட்டணம் வேறு எந்த பிளானட்டிலும் இதுவரைக்கும் இல்லை. இந்த பட்டணம் பரமண்டலம் என்கிறதான அந்த சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த கோலத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே இருந்து தான் இந்த பட்டணம் இறங்கி வர கண்டேன் என்று யோவான் சொல்கின்றார். அதுவும் எருசலேம். ஏன் கர்த்தர் எருசலேமே தெரிந்து கொண்டார் என்றார். இந்த எருசலேம் என்று சொல்லுகிறதான அந்த இடம் பூமியினுடைய மத்திய பகுதியில் உள்ளது. அதாவது இந்த யூனிவர்ஸினுடைய மத்திய பகுதி தான் இந்த எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆளுகையும் அந்த மத்திய பகுதியில் இருந்து வருங்காலத்தில் நடத்தப்படும் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. அப்போது இந்த பட்டணம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று சொல்லும்போது இந்த பட்டணத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அது இவ்வளோ நீளம், இவ்வளோ உயரம், இவ்வளோ அகலம், 1500 மைல் சொன்னால் இங்கேருந்து கல்கட்டா வரைக்கும் தோராயமாக கல்கட்டா வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அவ்வளோ அகலம் இருக்குது, அவ்வளோ நீளம் இருக்குது, அவ்வளோ உயரம் இருக்குது. இது ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அவர் ஆயத்தம் பண்ணினதான இடம்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறதான இந்த தேசம். இந்த இடத்திலே பார்க்கும்போது 12 வாசல்கள், அஸ்திவாரங்கள் உண்டு. இந்த பட்டணத்துக்கு 12 அஸ்திவாரங்கள். ஒவ்வொரு அஸ்திவாரத்தின் மேலும் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜூடாஸ் இஸ்காரியோத் அவர் தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தை இழந்து போனான். அவனுக்கு பதிலாக மத்தியாஸ் என்று சொல்லக்கூடியதான் ஒருவரை தெரிந்தெடுத்து அவர் மீதி 11 பேரோடு கூட சேர்க்கப்பட்டார். அப்போஸ்தலருடைய பேர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. மீதி 12 கோத்திரங்களுடைய பேர் இந்த 12 வாசல்கள் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரங்கள், 12 அஸ்திவாரங்கள், 12 விதமான முத்துக்கள், எல்லாமே அங்கே 12 மயமாக தான் இருக்கிறது. இந்த பட்டணத்தை பார்க்கும்போது எந்த மனுஷனும் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக அது செய்யப்பட்டிருக்கிறது. இதைப்போல் ஒரு பட்டணமோ ஒரு வீடோ யாருமே செய்ததில்லை. ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நான் இருக்கிறதான அந்த இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல,
இந்த பட்டணத்துக்கு கிழக்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், ஆக 12 வாசல்கள் உண்டு. இந்த வாசல்கள் எப்போதும் திறக்கப்பட்டிருக்கும். அங்கே திருடன் வருவதில்லை. அங்கே வராத ஒரு லிஸ்டே வேதத்தில் கொடுத்திருக்கிறது. அந்த லிஸ்டில் திருடன், சூன்யக்காரன், அருவருப்பை விரும்புகிறவன், அருவருப்பை செய்கிறவன், இப்படிப்பட்டவர் யாருமே அந்த பட்டணத்துக்குள்ளே ஒருபோதும் வரமாட்டார். ஆகவே அந்த பட்டணம் எப்போதுமே பரிசுத்தமாக தான் இருக்கும். அந்த பட்டணத்துக்குள்ளே வருகிறவர்கள் யார் என்று கேட்டால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த பட்டணத்துக்கு வருவார். ஆகவே அந்த பட்டணம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கும். அந்த பட்டணம் எப்போதுமே நீதியுள்ளதாக இருக்கும். ஆகவே தான் இப்படிப்பட்ட பேரெல்லாம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி வனாந்தரம் வழியாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேச வழியாக வழிக்கு கொண்டு போகும்போது, வனாந்தரம் வழியாக பிரயாணமாய் போகும்போது அவர் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 3 பகுதியை காண்கிறோம். இந்த 3 பகுதியிலும் 3 விதமான ஆராதனைகள் நடந்திருந்தது. அங்கே பிராகாரத்திலே ஜனங்கள் வந்து தங்களுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு, பலி செலுத்தப்பட்டு, கழுவப்பட்டு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறதான குத்துவிளக்கு சபையை காட்டுகிறது. அப்புறம் மேஜை வச்சுக்கப்பட்டிருக்கிறது, அதில் அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, திருவிருந்தை காட்டுகிறது. இந்த இதுக்கு பின்பு மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும், வேறு யாரும் போக முடியாது. ஆக அந்த ஆராதனையிலே அவர்கள் அப்பப்போது குறிப்பிட்ட நேரங்களில் பங்கு பெற வேண்டியிருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கிழக்கு பகுதியிலே ஈஸ்ட் மோசே, ஆரோனுடைய பிள்ளைகள், அதுக்கு பிறகு செபுலூன் கோத்திரம், யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம் இருக்க வேண்டும். அதனுடைய மேற்கு பகுதியிலே பெஞ்சமின் கோத்திரம், ஈப்ரேம் கோத்திரம், மனாசே கோத்திரம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவங்க கெர்ஷோனியரோ அதில் இருக்க வேண்டும். வடக்கு பகுதியிலே யார் கேம்ப் பண்ண வேண்டும் என்றால் ஆஷர், தான், நப்தாலி. தென்பகுதியிலே சிமியோன், ரூபேன் அண்ட் காத். மறுபடியுமாக இந்த உலகத்திலே ஜனங்கள் நீண்ட நாட்களாக வாசம் பண்ணுவார். 100 வயசுள்ள மனுஷனும் வாலிபன் என்று அப்போதுதான் எண்ணப்படும். அது மாத்திரமல்ல, அவனுடைய வயசு விருட்சத்தின் வயசு போல பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஆளுகை இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவார். நிச்சயமாக அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட ஆளுகை செய்வார்.
பேதுரு ஒரு நாள் ஆண்டவரை கேட்ட, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மோடு கூட வந்தேன். எங்கள் படகை விட்டேன், வலையை விட்டேன், அப்பா அம்மா எல்லாரையும் விட்டேன், உம்மை நம்பி உம் பின்னாலே வந்தேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அப்போ இயேசு அவரை பார்த்து சொன்னார், தெரியாதா, நீ இஸ்ரவேல் கோத்திரங்களை 12 கோத்திரங்களையும் இதோ 12 சிங்காசனங்களிலே அமர்ந்திருந்து ஆளுகை செய்வார் என்று சொன்னார். இந்த புதிய எருசலேம் தான் அவருடைய கேபிட்டல், குளோபல் கேபிட்டல், புதிய வானம் புதிய பூமி. எருசலேமில் இருந்து எல்லா தேசங்களுக்கும் நெடுஞ்சாலைகள் உருவாகும். அந்த கணக்கின்படி பார்த்தால் எருசலேமில் இருந்து நம்ம மும்பை வர்றதுக்கு 2500 மைல் தான். அது இன்றைக்கே நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த உலக ஞானிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாக எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடியதான மிஷனரிகளை இந்த யூதர்கள் எழுப்புவார். அவர்கள்தான் இனிமேல் கர்த்தருடைய வருகைக்கு பின்பு சுவிசேஷ ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். நாம் மணவாட்டிகள், மணவாளனோடு கூட இருக்க போவதான மணவாட்டி சபை. இன்றைக்கு யூதர்கள் நம்புறதில்லை. அவர்கள் சிலுவையிலே அறைந்ததான இயேசுதான் மெசியா என்று நம்புறதில்லை. ஆனால் அதை நம்பும் காலம் வருகிறது. இஸ்ரவேலுடைய ரட்சிப்பின் காலம் சீக்கிரமாக வருகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் கேட்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். நம்முடைய இருதயம் ஒரு மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும். நாம் நம்பி இருக்கிறதான நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய நீதியோடு ராஜபாரம் செய்ய போகிறார். அவருடைய சீஷர்களும் நீதியோடு ஆளுகை செய்ய போகிறார். நாம் அவரோடு கூட இருப்போம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கை. ஏமாந்து போக வேண்டாம், மோசம் போக வேண்டாம். நாம் அதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நடந்து வருகிறதான மகாமாரியை எல்லாம் பார்க்கும்போது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். விடுத்திரி வீட்டில் இரு அதல்ல. அது வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது கர்த்தர் அந்த பரம வீட்டை குறித்துள்ளதான ஒரு தரிசனத்தை நமக்கு தருவதாக. அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கட்டும். அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்களோட உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும். உங்களோட உள்ளத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்டதான சந்தோஷம் வளர்ச்சி அடையட்டும். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்கும்போது சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் இது சீக்கிரமாய் வருகிறதே என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் அந்த புதிய எருசலேமுக்கு போக ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது கர்த்தர் தான் கம்பீர நாதத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் கூட வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெரிந்திருப்பார். பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொள்ளும்படியாக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்படும். இவ்விதமாய் நாம் அவருடனே கூட எப்போது வெளிப்போம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவோம். அந்த நம்பிக்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உமது வருகை நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களை விசேஷித்துக் கொள்ள கிருபை தாரும். இந்த நாளில் நாங்கள் இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். அந்த நாட்கள் சமீபமாய் வருவதை எங்கள் ஆத்மாவிலே உணர்கிறோம். கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான நீதியும் பரிசுத்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அப்பா, உமது கரங்களை எங்களை தருகின்றோம். எங்கள் விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் நீர் கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேவ மகிமையால் நிரப்பும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய சகவாசம் வழிநடத்தும் நாம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.